இது ஒரு அற்புதமான பொருள். நாம் இதுவரை இந்த பொருளை பார்த்ததே இல்லை. இந்த பொருள் நமக்கு வசதியாக நாம் விரும்பும் எந்த வடிவத்திலும் மிக மலிவான விலையில் அச்சு வார்த்து உருவாக்க முடியும். பல வருடங்களுக்கு எந்த நுண்ணுயிரினாலும் மட்க வைக்க முடியாத இந்த பொருளை 1852 வரை நாம் கண்டுபிடிக்கவே இல்லை. இதன் பயன்பாடுதான் நமக்கு இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. பல ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பையின் சராசரி பயன்பாடு 25 அல்லது 30 நிமிடங்கள் மட்டுமே. அதுவும் மிகவும் அற்பமான ஒரு பயன்பாட்டிற்காக இதை நாம் பயன்படுத்துகிறோம். 2012 உலகம் முழுவதும் இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி 288 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். இதில் 50% பிளாஸ்டிக் பொருட்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி பின்பு எரியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களாகும். தெருக்களில் விற்று வரக்கூடியவங்களும் அவங்களுடைய பயன்பாட்டிலையும் அது கிடையாது. நடுவில் நுழைஞ்சுது. ஆனால் நுழைஞ்ச வேகம் அசுர வேகமாக இருந்தது. அதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். முதல்ல அத்தியாவசியமான பொருள்களாக நுழைஞ்சது பேஸ்ட்டு, அதுக்கான ஒரு விஷயம், அல்லது ப்ரஷ்ஷு, அப்புறம் மக்கு, இப்படி நுழைஞ்ச ஒரு விஷயம். ஒரு ஸ்டேஜில் அது இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தது. கடந்த 1.5 ஆண்டுகளாக நாங்கள் பிளாஸ்டிக்கை நிலத்தில் கொட்டாமல் இங்கே சேகரித்து வச்சுருக்கோம். நிலத்தில் பிளாஸ்டிக்கை போடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்படி போடும்போது அது மண்ணில் ஒட்டிக்கிட்டு மக்கிறதுக்கு 600 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். 600 ஆண்டுகள்லாம் எத்தனை தலைமுறை இதனால் பாதிக்கப்படும்ன்றத நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை சேர்த்து வச்சு விற்றா 1 கிலோவுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இதை யாரும் பெருசாக செய்யவும் மாட்டாங்க, அதை சேமிக்கவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ரூபாய் வச்சு நம்ம பெருசாக எதுவும் செய்யவும் முடியாது. அதனால தான் பிளாஸ்டிக் அங்கங்கே பறக்க விடுறாங்க. பிளாஸ்டிக்கினால் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுது, பலவித உயிர் சேதங்களே ஏற்படுது. கால்நடைகளை பல காரியங்கள் கால்நடை இறந்து போகுது. பிளாஸ்டிக் போட்டு அதில் காய்கறியை போட்டு பொடிச்சு போட்டுடுறாங்க. அது போய் மென்று தின்னு பார்க்குறது, கொஞ்ச நாள் அப்படியே மிழுங்கிடுது. ஈகோ சர்வீஸில் ஒரு முறை பயன்படுத்தப்படுற பிளாஸ்டிக்கால் ஏற்படுற மாசு, அப்புறம் மறுசுழற்சி செய்ய முடியாத நிலை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சுற்றுச்சூழலுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கடந்த 3 ஆண்டுகளாக என்னுடைய ஆராய்ச்சி நோ பிளாஸ்டிக்கில் இப்போ ஐக்கிய நாடுகள் பிளாஸ்டிக் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏதாவது செய்தித்தாள் பிரித்து படித்து பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால் ஏற்படுற மாசு படிப்பது ஒரு உலக நடைமுறையாக இருக்கிறது. ஜீரோ வேஸ்ட் இந்தியா என்ற ஃபேஸ்புக் பேஜில் பகிரப்படும் சுற்றுச்சூழல் சார்ந்த தகவல்கள் மற்றும் கருத்துக்கள் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இதில் தவிர்த்தல், பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல், மக்க வைத்தல் போன்ற கோட்பாடுகள் பின்பற்றப்படுது. அப்சைக்கிள் என்பது ஒரு இறுதி வடிவமைப்பு தான். நான் ஏன் இந்த வடிவமைப்பு செய்கிறேன்னா, நான் வேஸ்ட்டை குறைக்கிறேன். நான் இந்த வழிகளாக தான் போகணும், அதுவும் முக்கியமாக ஆரவில்லை. ஆரோவில்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 340 இடங்களில் அங்கே இருக்க சமுதாய மக்களோட உதவியோட இந்த கழிவுகள் சேகரிக்கப்படுது. கழிவுகள் 6 வகையாக பிரித்து சேகரிக்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக், பேப்பர், மிக்சட் வேஸ்ட். மிக்சட் வேஸ்ட் அப்படின்னா இந்த தரம் பிரிக்க முடியாத துணிகள், செருப்பு, டெட்ரா பேக், இதெல்லாம் மிக்சட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர மெட்டல், கிளாஸ், சானிடரி வேஸ்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேதராப்பட்டு, புதுச்சேரி இங்கே இருக்க நிறுவனங்களுக்கு போயிட்டு அவங்க கழிவுகளை எப்படி கெடாமல் மறுசுழற்சி செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆரம்பத்தில் இதை நாங்கள் 60 பிரிவுகளில் செஞ்சுட்டு வந்தோம். இப்போது 83 பிரிவுகளில் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 73% கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுது. 27% 28% உரக்குழிகளில் கொட்டப்படுது.
நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஈரமான குப்பைகளை பிரித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் மதிப்பு உயரும். அந்த குப்பைகளை மறுசுழற்சியோ இல்லை மறு விற்பனையோ செய்யலாம். நம்ம விரும்பினா குப்பைகளை குறைக்க முடியும், ஆனால் அதை செய்யறதுக்கு எல்லாருமே தயங்குறோம். தமிழ்நாடு அரசு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மீதான தடை உத்தரவை பிறப்பித்தது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையால் நாங்களும் அவர்களுடன் இணைந்து பிளாஸ்டிக் தொடர்பான நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறித்து கற்றுத்தருகிறோம். எப்போ இந்த பிளாஸ்டிக் வந்ததோ அதுக்கு நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோம்பேறி ஆனதுனால தான் இதில் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ அரசாங்கம் இதை தடை பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நமக்கு அதுக்கு தீர்வு இருக்குது. தீர்வு என்னன்னாக்கா நம்ம போகும்போது நம்மளோட எப்பயுமே ஒரு துணி பை கொண்டு போகிறது. இது ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப ரொம்ப போற்றக்கூடிய விஷயம். ஏன்னா எதிர்கால சன்னதிகள் சுகாதாரமாக வாழணுன்றதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இங்கே முக்கோண குறியீடுகளில் உள்ள 7 எண்கள் அனைத்தும் ஒவ்வொரு குறியீடு பிளாஸ்டிக் பொருட்களில் கலந்துள்ள ரசாயன பொருட்களின் அளவை குறிக்கிறது. இந்த எண்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது சரியானது கிடையாது. இது ஒரு விதமான பிளாஸ்டிக் மொழி. Don't use plastic, 7, 6 and 3. Avoid these plastics if you wanna be healthy. But most important of all, stop one-time use. Most important of all, stop one-time use. 3, 6, 7 are the numbers to beware. Toxic chemicals are hiding in there. Avoid these plastics, the other kind reduce, but most important of all, stop one-time use. Don't use plastic, 7, 6 and 3. Avoid these plastics if you wanna be healthy, but most important of all, stop one-time use. Most important of all, stop one-time use. ஆரோவில்ல பயன்படுத்துகிற டெட்ராபேக்ஸை 20% அப்சைக்ளிங் பண்ணுறாங்க. 80% அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இங்கே எல்லாத்தையுமே தேக்கி வச்சுருக்கோம். அது என்ன ஆக போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். வழக்கமாக வடிவமைப்பில் எல்லாருக்கும் யோசனையில் தொடங்கி அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்குள்ளே வருவாங்க. இந்த அப்சைக்ளிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல உங்கள் தொழில் யோசனையை கண்டறியணும். அதுக்கு காப்பிரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்சைக்ளிங்கில் உங்கள் யோசனைகளை யாரும் காப்பி பண்ண முடியாது. கழிவுகளை குறைப்பது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். பொதுவாக நம்ம கடையில் ஏதாவது வாங்கி குடிக்கும் பொழுது ஸ்ட்ரா போன்ற ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும். பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி கையில் துணிப்பை கொண்டு போனால் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துறதை குறைக்க முடியும். என்ன மாதிரியான திரவ பொருட்களை வாங்கும்பொழுது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தலாம். பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேகரித்து வச்சா மறுசுழற்சி செய்ய முடியும். மக்கக்கூடிய பொருட்களை மண்ணில் போடும்போது அது மண்ணில் மக்கி மண்ணை வளமானதாக மாற்றுது. இது போல செய்யும்போது தான் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும். இந்த சட்டத்தில் நாம் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால் பேக்கேஜ் செய்யும் முறைதான். அதாவது நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சோப்பு முதல் அரிசி, டூத் பேஸ்ட் மற்றும் பிரெட், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் பிளாஸ்டிக்கால் பேக் செய்து விற்கப்படுகிறது. இவையெல்லாம் சட்டத்தில் இடம்பெறா வகையில் உள்ளது. நாம் அனைவரும் இப்பிளாஸ்டிக்கிற்கு அடிமையாக மாறிவிட்டோம். இது போன்ற தேவைகளை நம்முடைய தாத்தா பாட்டிகள் நாடியதே இல்லை. யூரோப்பில் மக்கள் அதிகமாக கழிவுகளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் உங்களால் அதை அங்கே பார்க்க முடியாது. இங்கே கழிவுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. நம்ம நாட்டில் இந்த பிளாஸ்டிக்கோடைய பயன்பாடு ரொம்ப குறைவு. இப்போ அது எப்போ அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனை, பிரித்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் பார்த்தோன்னாக்கா நம்ம குப்பை ஒன்று வச்சுருப்போம். அந்த குப்பையில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நம்ம வீட்டில் மீறக்கூடிய பொருள், வீட்டை பெருக்கி எடுத்துகிட்டு போயிட கொட்டுற குப்பை, காய்கறிகளுடைய வேஸ்ட்டு, இந்த எச்சங்கள், இதெல்லாமே தான் வந்து நம்ம வந்து ஒரு குப்பைன்னு சொல்லுவோம்.
பல வருஷங்களுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இல்லை. அப்போது வெறும் பேப்பரும் இலைகளும் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதை பயன்படுத்திட்டு தூக்கி போடும்போது அதை கரையான்களும் மாடுகளும் சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுனால இயற்கையோட சுழற்சியில் நம்மளால் இணைய முடியல. ஒவ்வொருவர் வீட்டிலிருந்து எவ்வளவு குப்பைகள் உருவாகுதுன்றதை கவனிக்கணும். பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளை பார்க்கும்போது சராசரியா ஒரு நபர் ஐரோப்பாவில் 1.3 கிலோவும் அமெரிக்காவில் 2.5 கிலோவும் குப்பைகளை உருவாக்குறாங்க. இது ஒரு நீடித்த நிலையான வாழ்க்கை முறை இல்லை. அதிகமாகவும் பொருட்களை பயன்படுத்துறாங்க, அப்புறம் அதிகமாகவும் குப்பைகளையும் உருவாக்குறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை சராசரியா ஒருவர் உருவாக்கும் குப்பை 1/2 கிலோவுக்கும் குறைவாகவே உள்ளது. இதிலிருந்து நாம் இந்த வாழ்க்கை முறைக்கு இன்னும் அடிமை ஆகலை அப்படின்னே எடுத்துக்கலாம். ஆரோவில் பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. பிளாஸ்டிக் பொருட்களை அக்கறையோடு பயன்படுத்தி நம்மளோட பூமி தாயை மதிக்கவும் அதிகமாக மாசுபடுத்தாமலும் பார்த்துக்கணும். இந்த வகையிலான ஒரு டைமோட பயன்படுத்தி தூர தூக்கி போடக்கூடியதை முதல்ல ஒழிக்கலாம். அடுத்தது நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வர நீடித்த நிலைத்த முன்னேற்றத்திற்கான பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தமிழர்கள் நினச்சா நிச்சயமாக முடியும். பிளாஸ்டிக்கால் பேக்கெட் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிக்கணும். நம்ம வாங்குறதால பிளாஸ்டிக் பொருட்கள் வளர்ச்சி ஏற்படும், ஆனால் அது சுற்றுச்சூழலையும் பாதிக்கும். அதோட நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த பழக்கத்தையும் மாற்றும். இந்த பிளாஸ்டிக் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினச்சா நம்ம ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கணும்னா ஒரு முன்மாதிரியான ஒர்க்கிங் செட்டப்பை உருவாக்கணும். அப்படி செய்யும்பொழுது 6 பெண்கள், 1 டிரைவர், 2 வெஹிக்கல் போன்ற பெரிய ஒர்க்கிங் செட்டப்லாம் தேவைப்படாது. இது நமக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்காகவும் தான். இந்த குப்பைகளை நம்ம ஒன்றா போடும்போது அதை நம்மளால் மறுசுழற்சி செய்ய முடியாமல் போகுது. நம்ம பிளாஸ்டிக்கை சுத்தம் செஞ்சு அதை பிரித்து போடும்போது அது வீணாக நிலத்தில் கொட்டாமல் அதை மறுசுழற்சி செய்ய உதவிகரமாக இருக்கும். குப்பைகளை நிர்வாகம் பண்ணுறதை பற்றி யோசிக்கும் போதே நாம் குப்பைகளை அங்கங்கிருந்து பொறுக்கி அதை மறுசுழற்சி செய்கிறத பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு உண்மையிலேயே என்ன தேவைன்னா குப்பைகளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதை தவிர்க்கணும். அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன அளவில் வெற்றிகரமாக செஞ்சாலே அதுதான் பிளாஸ்டிக்கால் ஏற்படுற மாசை கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கிற முதல் வெற்றிப்படி. Stop one-time use. Plastics ain't bad if we're clever how we use them. It only gets sad when we overuse them. One-time use. Is what we wanna fight. Landfills and burning just ain't right. Just ain't right.